ஹை ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, நம்ம அதில் எந்த மாதிரி ட்ரேடு எடுத்தோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டு பயங்கர ஒலட்டாலிட்டியான மார்க்கெட்டு. ரீசன் என்னன்னா, ரெண்டு மூணு நியூஸ் ரெண்டும் லைவ் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால இந்த ஒலட்டாலிட்டி இருந்துச்சு. என்ன நியூஸ்னா, மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஆர்பிஐ ரெண்ட்டு அவங்க நம்ம கிட்ட இருக்க ரிசர்வ்டு கோல்டை 1 crore ரெண்ட்டு செல் பண்ணதான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆர்பிஐ ரெண்ட்டு இல்லை, நாங்கள் அது மாதிரி எதுவும் செல் பண்ணலை, நம்மகிட்ட என்ன இருக்கோ அது அப்படியே ரெண்ட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ நியூஸ் கொடுத்துருக்கு. அடுத்து ரெண்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரெண்டு எஸ்டிஎஸ்சிஜி சார்ஜஸ் அண்ட் எல்டிசிஜி சார்ஜஸ் ரெண்ட்டு பற்றி டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, அது குறைக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல ரேலி. எப்போ இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட்டு 74,500 சென்செக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு 73,500 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ஃபாலோ ஆகிட்டு திரும்பி 73,500லேருந்து 74,500 வரைக்கும் மார்க்கெட்டு ரேலி கொடுத்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு நியூஸ் பேஸ்டில் தான் மார்க்கெட்டு மூவ்மெண்ட் இருந்துச்சு. ஓப்பன் ஆன ஒரு கேண்டில்லே மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 500-600 பாயிண்ட் ஃபாலோ ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு ரெக்கவர் வந்துச்சு மார்க்கெட்டில். ஓகே, இதில் நம்ம எந்த மாதிரி ட்ரேட் எடுத்தோம், நாளைக்கு எப்படி ட்ரேட் பிளான் பண்ணலாம், ஜீரோ டு ஹீரோ அண்டு எதெல்லாம் மெயின் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கால் ட்ரேட் மட்டும்தான் எடுத்தோம்னா, வேறு எந்த ட்ரேடும் எடுக்கல. ரீசன் என்னன்னா, ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபால் ஆச்சு, பட் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு சைட்வேஸ் தான். சென்செக்ஸ் ப்ரீமியம் 200 பாயிண்ட் பக்கம் ஏறிச்சு புட் சைடு, பட் நம்ம அதை எந்த ட்ரேடும் எடுக்கல. ஏன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இந்த இடத்துல இருந்துச்சு. நம்மளோட குரூப்ல மார்னிங்கே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அமைச்சிட்டோம். காலையில் 8:20 அமிச்சோம். இதோட 5வது சப்போர்ட் பாருங்க 23,178. இன்னைக்கு நிஃப்டி பண்ண லோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 23,150. அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகல, ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மேலே மார்க்கெட் வந்துருச்சு. நான் கரெக்டாக இந்த கேண்டில் முடிஞ்சோட்டி இந்த கேண்டில் சென்செக்ஸ்ல ஒரு கால் எடுத்தோம்னா 350 அரௌண்ட் எடுத்துட்டு அதை இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். 500 சம்திங் நம்ம புக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டோம். பட் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் அது 900 கிட்ட போச்சு. இந்த கால் தான் 12 போல நம்ம ஒரு கால் எடுத்திருந்தோம், 350க்கு எடுத்துட்டு 500 பக்கம் புக் பண்ணோம். பட் அது 900 சம்திங் வரைக்கும் மார்க்கெட் போச்சு. நான் இவ்வளோ தூரம் ஏறும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம எப்பயும் போல நம்மளோட டார்கெட் அடிச்சோட்டி நான் மார்க்கெட்லேருந்து வெளியில வந்தாச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வேற எந்த ட்ரேடுமே எடுக்கல. ஓகே, அதே மாதிரி மார்னிங்கே 74,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவலாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். 74,000 கால் அண்ட் புட்டில் ஈக்குவல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் ஒரு 300 பாயிண்ட் பக்கம் ரேலி கொடுத்துச்சு. நான் 9:54 சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஒரு சப்போர்ட் ஜோன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குரூப்ல நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் தான் நான் எந்த புட்டுமே இன்னைக்கு ட்ரேட் எடுக்கல. ரீசன் என்னன்னா, ஒரு சப்போர்ட்ல இருக்கு, எங்கேயாச்சும் ரிவர்ஸ் ஆச்சுன்னா நான் கால் எடுக்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணேன். பட் அதே மாதிரி என் செட்டப் படி கிடச்சிது. பட் இவ்வளோ தூரம் பெரிய ரேலி கொடுக்குன்னு எதிர்பார்க்கல. ஓகே, இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, சப்போஸ் அந்த நியூஸ் உண்மையாக இருந்தால் எல்டிசிஜி சார்ஜஸ் ஆர் எஸ்டிசிஜி சார்ஜஸ் ஏதாச்சும் ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். 74,500ன்றது இப்போதைக்கு இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மார்க்கெட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கு. பட் மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா இது அப்படியே மாறிக்கும். அதே மாதிரி 74,000ன்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கு. மார்க்கெட்டு இறங்கும் போது இது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். இது இப்போதைக்கு 74,000லேருந்து 74,500 வரைக்கும் ஒரு கேப் இருக்கு. இதுக்குள்ள மார்க்கெட் ட்ராவல் ஆக நாளைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் 2:30 மணிக்கு மேல எனக்கு 74,500ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடு ஏறி மார்க்கெட் அங்கே ரீச் ஆச்சு, என்னோட ப்ரைஸ் ஆக்ஷன் படி இருந்தால் ஒரு புட் ஆப்ஷன் ஜீரோ டு ஹீரோ எடுப்பேன். இல்லை மார்க்கெட் 74,000 தொடுது, புட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் படி அங்கே எனக்கு ஏதாச்சும் ஒரு டோஜியோ இல்லை ஒரு என்கல்ஃபிங் கேண்டில் வந்துச்சோ நான் கால் ஆப்ஷனை ஜீரோ டு ஹீரோவாக ட்ரை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜீரோ டு ஹீரோவில் எவ்வளோ கம்மியாக உங்களோட கேபிட்டலை யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கேபிட்டலை யூஸ் பண்ணுங்கள். நம்ம கோர்சஸை அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 விதமான ஸ்ட்ராட்டஜி, ஜீரோ டு ஹீரோ, பிடிஎஸ்டி, இது மாதிரி எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க கற்றுக்கிட்டு மார்க்கெட்டை புரிஞ்சு ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு டெலகிராமில்
மெசேஜ் பண்ணுங்க. ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல, அதில் மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே நம்மளோட டெலகிராம் லிங்க் இருக்கு. இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் உங்களோட மார்க்கெட்டோட அப்டேட்ஸ், மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அப்படி எல்லாமே நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம். வேணுன்றவங்க இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.